ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ புதுசாக பைக் வாங்க போகிறோம். அதுக்காக கேடிஎம் ஷோரூம் வந்துடுவோம். என்ன பைக் வாங்க போகிறோம் டீட்டெயில்ஸ் சொல்லிடு. தெரியாதே. டியூக் 390. ஒரு 6 வருஷத்துக்கு கழிச்சு நான் இப்போ தான் திரும்ப இன்னொரு பைக்கு ஷோரூமில் வாங்க போகிறேன். அது இத்தனை வருஷத்தில் ஒரு 4 வண்டி வாங்கியிருப்பேன், எல்லாமே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து புதுசாகவே பைக் வாங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் என்ன ஒன்று, ஒரு 800-900 சிசி வாங்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் வறுமை காரணத்தால் இப்போ வந்து நாங்கள் 390 வாங்க போகிறோம். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இதே 390 தான் சுற்றுவோம். சப்போஸ் நான் ஒழுங்காக விளாக் போட்டு 900 வாங்கிட்டு எது வாங்கினாலும் நான் வீட்டில் சும்மா தான் வச்சுருப்பேன். இல்லை போகிறோம். எங்கே போகிறோம்? ட்ரிப் போகிறோம். போகிறாங்க ட்ரிப்பு. ஸ்டார்டிங்கே இப்படி பேசக்கூடாது, ஒழுங்காக பேசணும். ஒழுங்காக தானே பேசுகிறேன், திக்கியாக பேசுகிறேன். ட்ரிப்பா? மாதம் 15,000 கடன் இருக்குது, அதை கட்டுறதுக்கே 30 நாள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் 10,000 சேர்த்து அதில் ட்ரிப்பு வேறு. ஒரு மாதிரி உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. எக்ஸாமுக்குலாம் பயப்படவே மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாலியாக போயிடுவேன். அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பைக் வாங்க போகிறதுக்கு பயப்படுறேன். பைப் இல்லை, அது ஒரு மாதிரி புதுசாக பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மாதிரி. அது இல்லையா, நீ புது பண்ணா 10 வருஷமா பார்த்துட்டு இருக்க ஒன்று, நீ புது பண்ணா? ஏமே சரி ஓகே. போத்தி வச்சிருக்காங்களே அதுவா இல்லை இது வந்து இல்லை அந்த பைக்காமா? பேட்டி 10 ரூபா அதுதான் க்ளீன் போட்டு முடிச்சாங்க. பாறா ஒரு நான் 12th படிக்கும் போது 200 வந்து 1,40,000 காலேஜ் படிக்கும் போது 1,60,000. இப்போ நான் வேலைக்கு போகும்போது 2,40,000. என் பையன் வாங்கும்போது 4.5 லட்ச ரூபா வந்துடும். 390 7-8 லட்ச ரூபா வந்துடும் போல இருக்கு. அவன் வர பைக் கேட்பான், ஏன்டா நீ மட்டும் பைக் வாங்கிட்டு சுற்றி நின்று எனக்கு ஒரு பைக் வாங்க. அப்போ எப்படா நான் சொல்கிறது, சின்ன பைக் வாங்கிக்கடா அதுவே போதும் உனக்கு அப்படின்னு. நீயும் அவ்வளோ பேர் பைக் ஓட்டும்போது உன்னோட குட்டி பையன் உன்னோட பெருசாக தான் ஓட்ட பாப்பா. அப்போ அதுக்கு நல்லது, அதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ நீ காசு சேர்த்து வைக்கணும்னு அர்த்தம். சி அப்படி கிடையாது, பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. காசு எடுத்து வைப்போம், முண்டியில் போட்டு மாதம் ஒரு 5,000 ரூபா போட்டு வைப்போம். அவ்வளோதான் ரிவீல்னா ரிவீல் அந்த இதை ஓப்பன் பண்ண மாதிரி. ஹாய் கைஸ், நம்ம வந்து நம்ம vlog பண்ணுறதுக்காக புதுசாக பைக் வாங்கியிருக்கோம். ஆனால் நாங்கள் வாங்கி 10 நாள் ஆகிட்டு ஒரு vlogமே எடுக்கல. இந்த மாதிரி பண்ணலாமா? பேக் அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எல்லாமே வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன்? உன்னை போய் சொல்லுவேனா? என்னதான் சொல்கிறேன்? ஏய் உன்னை போய் அந்த மாதிரி சொல்லுவேனா? நீ எனக்கு கிடைச்ச வரோம். நெஞ்சு அடிக்குதா? நெஞ்சு அடிக்கல, அது விஜய் சித்து. ஆனா எல்லாரும் அவங்களுக்குன்ட்டு ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. விஜய் சித்து vlog, பாபா அந்த மாதிரி. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் வைக்கணும். நம்மளுக்கு சிம்பிளை விட முதல்ல நம்ம vlog ஒழுங்கா. இந்த சிம்பிள் எனக்கு பிடிக்கல. பேசாம வெல்கம் டு இப்படி வச்சுப்போம். இங்க சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் அப்படின்னு வந்துடும். மாசா இருக்கும். சரி பேசு, பைக்கை பத்தி பேசு. நீ பேசு. புது பைக் வாங்குனா நீ தான் புது பைக் ஓட்ற. இரு கமெண்ட்ல வந்து அக்காவை பேச சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் வருது. எனக்கு பைக் பத்தி எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். நீ தான் பைக் பத்தி பேசணும். நானு பைக்கை பத்தி எனக்கே ஒன்றும் தெரியாது. கியர் போட்டா போவோம், பிரேக் அமிச்சா நிற்கும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ரொம்ப நாளாக வந்து 390 வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்டில் ஒன்று வாங்கினேன். அந்த பையன் என்னை ஏமாற்றி வித்துட்டான். பைக் வந்து சீசான பைக்கு, என்னை ஏமாற்றி வித்துட்டான். அந்த பையன் வீடியோ பார்க்குறானோ? ப்ரோ ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ. உங்கள் பைக் சீஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஷோரூமில் கொடுங்க. அதை விட்டு என்ன மாதிரி அப்பா கிட்ட விற்காதீங்க. எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன் அந்த பைக்கு. காலையில் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டியிலேருந்து போக என் மனசே உடஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். நல்லா இருந்த ஒரு பைக்கை வேறு விற்றுட்டு அந்த பைக்கை வாங்கினது. அப்போ தான் சுஜின்னு எங்கள் அத்தை பையன் ஒருத்தருக்கான். அவன் சொன்னான், இந்த பைக்கை நீ உன் பேரில் இருக்குடா, விற்காத, விற்றனா கஷ்டப்படுவேன் அப்படின்னு. அதெல்லாம் நான் படமாட்டேன், 390 தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டி எப்படி இருக்கு? இது என் வண்டி, புது வண்டி.
நல்லா தான் இருக்கு. என்ன லோக்கல்ல தான் ஓட்ட முடியல. கொஞ்சம் லைட்டா முறுக்குன்னா 30 ஏறிடுது. ஆட்டோக்காரங்க குறுக்க வராங்க. சைக்கிள்ல ஒரு பையன் சைக்கிள்ல வேற வரமோ அதுவும் ஒரு ஆட்டோக்காரரு நேரா போய் நின்றாரு. என்ன நினைச்சாருல டக்குனு லெஃப்ட்ல வந்துட்டாரு. அப்படியே எனக்கு லைட்டா பயம் வந்துச்சு. எப்பவுமே நம்ம நார்மலாவே நல்லாவே பைக் ஓட்டினாலும் திடீர்னு வந்துட்டு புதுசா ஒரு பைக் ஓட்டும் போது அது ஒரு மாதிரி பயமா இருக்கும். நானே அந்த பைக்கில் தான் ஓட்டிட்டு இருக்கேன், எங்கேயாவது ஊந்துருவோமான்ட்டு. இதில் அவங்க வர சரக்கு மறுக்குன்னு குறுக்க வராங்க. ஒரு மாதிரி எனக்கு ஜாலியா இருந்துச்சு. உனக்கு ஜாலியாக தான் இருக்கும். இங்க ஒன்று தூக்கி போட்டது இவ சொன்னா பைக்கு 390cc ஸ்பீடாக போகும்னு சொன்னேன். ஸ்பீடாகவே போகல அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் பைக்கோட டிஸ்பிளே வந்து ஆரஞ்சு கலரில் எப்போ மாறுதோ அப்போ தான் பறக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ ஆரஞ்சு கலரில் மாற்றி காட்டுறேன். நான் என்ன பண்ணேன், ஆரஞ்சு கலரில் பைக்கை மாற்றி காமிச்சேன். முறுக்கி காமிச்சா பைக்கு பறக்கணும்னு பார்த்தா இவன் பறக்கிறான் மேலே. அவ்வளோதான், அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். 110 15 ஏற்றணும். அதுக்கே வந்து ஆள் மேலே பறந்து எனக்கு முன்னாடி போயிடுவா போல இருக்கு. பாய். சரி வேணாம், இதுக்கு மேலே வேணாம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் சர்வீஸ்ன்னு போயிட போகுது அப்படின்னு பயந்துட்டு பிரேக் அடிச்சுட்டு அப்புறம் இங்கே நிறுத்திட்டு இங்கே வந்து கொஞ்சம் பிளேஸ் நல்லா இருந்துச்சு. அதனால் பைக்கில் வந்து ஃபோனை மாட்டி வச்சுருக்கோம். மாட்டி வச்சு பேசிகிட்டு இருக்கோம். நீ பைக் ஓட்ட கற்றுக்கோ. எனக்கு காலே எட்டாது. எனக்கு கூட தான் எட்டாமல் இருந்தது. ஆனால் கால் இந்த பைக் கால் கரெக்டாக எட்டுது. ஹைட் கம்மி பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த பைக்கில். எனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பைக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு வெயிட்டாக இருக்கா? நிற்க வைக்க முடியல காலில் ஒரு கால். நீ சைக்கிள் ஓட்டினாலே வெயிட்டாக தான் இருக்குங்களா? சரி என்ன பைக் வாங்கிட்டு ட்ரீட் எதுவும் வைக்கல. ட்ரீட் வாங்குற காசு போட்டு தான் பைக்கே வாங்கியிருக்கேன். அப்புறம் எங்கேருந்து ட்ரீட் வைக்கிறது? நானே பாவம் அடுத்த மாதம் டியூ கட்டணும், அதுக்கு அடுத்த மாதம் டியூ கட்டணும், அதுக்கு அடுத்த மாதம் டியூ கட்டணும். டியூ முடிச்சு ட்ரீட் வைக்கிறேன். என்ன ட்ரீட்டு? ஃப்ரைட் ரைஸ் 1/2 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இல்லை வேற நீ சரி நீ கேளு, ஸ்பெஷலாக கேளு, நான் உனக்கு ஸ்பெஷலாக வாங்கி தரேன். இந்த மாதிரி அடிக்கிறிய நான் அடிச்சா நீ கம்முன்னு இருக்கியா? அடிக்கவே இல்லை. பச்சு வயிற்றுல ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணேன். அது ஆக்ஷன் கிடையாது. அடி அது நீ நடிச்ச அதெல்லாம் பேச எவ்வளோ பாஸ்டா எனக்கு கோஸ்டா அடிச்ச வலிக்குது எனக்கு. ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அடிக்கிறது தப்பு. நீ இவ்வளோ புள்ளிய கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? ஏன் இல்லை? அதெல்லாம் அப்படி அடிக்கலாம். நீங்க ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறீங்களா? அப்போ அடிப்போம். வச்சல நீ வீட்டுக்கு வா, நீ செத்து நீ வா. நல்லா துரத்துவேன், அந்த லாஸ்ட் வரைக்கும் துரத்திட்டு வருவேன். நல்லா நீ அமைதியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ அமைதியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் ஒரு மாதிரி கோளாறு. அந்த இந்த படம் பார்த்தியா, லியோ படத்தில் சாக்லேட் காஃபி. இந்த வண்டியில் எல்லாம் ஓகே, இந்த சீட்டு தான் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை மட்டும் பார்த்தணும் ஃபஸ்ட்டு. எவன் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. ஆரஞ்சு கலர் சீட்டு யாராவது ஆரஞ்சு கலரில் ஒன்றும் அசிங்கமாலாம் தெரியல, நல்லா தான் இருக்குது பார்க்க. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், பார்க்க பழகிடுச்சு. அப்படிதான் இருக்கும். எல்லாமே அப்படிதான். ஃபஸ்ட்டு எல்லாமே பார்க்க நல்லா இருக்காது, அது போக பழகிடும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் அப்படிதான் கைஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக ஒன்றை நான் சொல்லவே இல்லை. நீ சும்மா நீயா வாண்டதா வந்து உன் தலையை விட்டுக்க. நான் சொன்னது வாழ்க்கையை சொன்னேன். உன்ன மாதிரி உன்னை சொல்லவே கிடையாது. நீ ஏன் வேணும்னே வாயை பிடுங்குற, அப்புறம் நான் தான் சொன்னேன்ற சோகமாக இப்போ உட்காந்துக்கிற. எதுக்கு சோகமாக உட்காடுற? தப்பு தானே அது. இப்போ நான் உன்னை சொன்னேன்னா உன்னால நான் சோகமாக இருக்கேன். ஏன் நான் எதுவுமே பேசல டுடே ஆனஸ். என்ன பேசு? நீ தான் சண்டை இழுக்கிறிய. ஏதாவது பேசினாலே சண்டை இழுக்கிறிய. வெளியே போகலாம் வீடியோ எடுக்கலான்னு கூப்பிடுற. சரி ஓகேன்னு வந்தா சண்டை இழுக்கிற. தப்பு தானே இது. சும்மாலாம் நீ பேசல. நீ அப்போ வீட்டில் இருந்தே வரதே பிளானிங். அவன் ஏதாவது சொல்லுவான், சண்டை இழுக்கிறோம். சண்டை இழுத்தா அவன் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக எங்கேயாவது கூட்டு போய் சாப்பிட வாங்கி தருவான். நீ தான் முன்னாடி சாப்பிட கூட்டு போறேன்னு சொல்லிட்டல. அப்புறம் ஏன் சண்டை இழுக்கிற? சண்டை இழுக்கல, அல்லாஹ் போச்சு. அதான் தள்ளி விட்டான். நான் தள்ளி விட்டேனா? இன்னும் கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான் போகணும். யாரா விற்பாங்க அப்படி கேட்டா அவ்வளோ தூரம்லாம் போவேனா, வீட்டுக்கு போய் சாப்பிடல. அவ்வளோ தூரம்லாம் எதுக்கு? காசு வெளியே புஷ்ஷுன்னு போயிடலாமா? அப்படி கேட்டானா சொல்லணும்.
அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை வேணாம், நம்ம வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடலாம், குடும்பத்தை பட்ஜெட்டாக நடத்தலாம். போகலாம். இல்லை போவேண்ணா. இருந்த 30 ரூபாய்க்கும் பெட்ரோல் போட்டேன். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. என்ன பண்ண சொல்கிற? இப்போ உனக்கு லோன் எடுத்து தான் ஜூஸ் வாங்கி தரணும். லோனு எவ்வளோ லோன் டிரான்சாக்ஷன் ஆகுது பார்த்துக்கிறேன். ஒரு இறா வாங்கி கொடுக்கறதுக்கு லோன் வாங்குறானா? 25 ரூபா இருக்குது. வீடியோ எடுக்க வந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமாக தேவை அந்த இது, அது என்னது, செல்ஃபி ஸ்டிக்கும் இது கையில் பிடிப்பாங்க ஒரு குச்சி, அது பேர் என்னன்னு மறந்துச்சு. என்னது ஒரு பேர் என்ன, ட்ரைபாட்டு தானே. வீடியோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி ஸ்டிக்கும் ட்ரைபாட்டும் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று மறந்துட்டு வந்தால் பரவாயில்ல, அவர் 2த்தையும் மறந்துட்டு வந்துட்டான். நீ எடுத்துகிட்டு வர வேண்டிய வேலை. 2வது மைக்கு, 2வது கேமரா எடுத்துகிட்டு வந்தாச்சு. 3வது கேமராவையும் மைக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸு, அது வந்து ஒரு வயரு, அதையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு வீடியோலாம் எடுக்க வரல. அவள் வந்ததே வீடியோ எடுக்கலாம், போகும்போது சாப்பிட்றலாம். எப்படியும் வீடியோ ஒழுங்காக வராது, நாங்கள் வீட்டில் போய் வீடியோ டெலீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதுதான் பிளான். அவளோட பிளான் இதுதான். சம்மடி வாங்க. நீ அடிப்பியா? நான் அடிக்கிறேன். இன்னொரு அடி அடிச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு அடி லாஸ்ட். இது வந்து பொது இடம்ன்றதுனால உன்னை விடுறேன். இதுவே நீ வந்து ப்ரைவேட்டாக அடிச்சிருந்தேன்னா உன் மண்டையை நேரம் பேத்துருப்பேன். உன்னை அடிச்சுருந்தா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பல. இப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். சொன்னால் எங்கள் அம்மா சிரிப்பாங்க. நீ தானே பார்த்து அடி போட, வாங்க அடி வாங்க அப்படின்னு. இந்த உலகத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி பொண்ணுங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து பசங்களுக்கு தான் சேஃப்டியே இல்லை. பசங்களை அடிக்கிறாங்க. நீ சேஃபா? நான் தனியாக இருந்தால் தான் சேஃபாக இருப்பேன். நான் சேஃபாக பார்த்துக்கிறேன். தள்ளுவாத. இல்லையே, நான் சேஃபாக பார்த்துக்கிறேன். ஓகே, தேவையில்லை. சமாதானம். ஓகே, பாய். இந்த vlog நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல vlogல உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேவாரியூஸ் மற்றும் கேமராமேன். நான் தான் கேமராமேன். பாய். எப்படி இந்த ஆடியோ வந்து ரெக்கார்டாக இருக்காது கைஸ். நான் வந்து ரெக்கார்ட் ஆகிருந்தால் இந்த vlog வரும், இல்லைனா வராது. பாய்.